நாட்டு மக்களை குழப்ப இப்போது RTI-உடன் பிரதமர் மோடி கூட்டணி வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். திருவண்ணாமலையில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மோடி குழப்பத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசத்தில் கச்சத்தீவு பற்றி பேசுவதிலேயே தெரிகிறது என சாடினார். கொடுத்த 5000 கோடிக்கு கணக்கு கொடுங்கள் என்று கந்துவட்டிக்காரர் போல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் எப்படி மத்திய அரசு நிதியாகும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மேடை போடுங்கள், யார் விவசாயி என்பதை நிரூபிக்கிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவுடன் கள்ள தொடர்பில் இருப்பது திமுக தான் என்று கடுமையாக சாடினார். தேர்தல் அறிக்கையில் கூறிய 520 வாக்குறுதிகளில் 10% கூட திமுக நிறைவேற்றவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். 95% வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்லி வருவதாக அவர் விமர்சித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகத்தில் மேற்கொள்ள இருந்த பிரச்சார நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேனியில் டிடிவி தினகரனை ஆதரித்து ரோட் ஷோவும், மதுரை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பொதுக்கூட்டமும் நடத்த திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 19 பேர் சொந்த ஊர் திரும்பினர். கச்சத்தீவு விவகாரம் தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 19 மீனவர்கள் கொழும்புவில் இருந்து தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்தது. தமிழகத்தில் வரும் 9ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சென்னை, கோவை, பெரம்பலூர், நீலகிரி, விருதுநகர், வேலூரில் வாகன பேரணி, பொதுக்கூட்டங்கள் மூலம் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க பிரதமர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு வரவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்றைய தினம் நெல்லை மற்றும் கோவையில் நடைபெறும் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசவிருப்பதாக கூறப்படுகிறது. கேரளாவின் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கல்பெட்டா பகுதியிலிருந்து தொண்டர்கள் புடைசூழ பேரணியாக சென்று தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மக்களவை சபாநாயகரும் ராஜஸ்தான் மாநில கோட்டா பண்டி தொகுதியின் பாஜக வேட்பாளருமான ஓம் பிர்லா புதன்கிழமை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, பாஜக மாநில தலைவர் CP ஜோஷி மற்றும் மாநில அமைச்சர்கள் உடனிருந்தனர். குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மூத்த நிர்வாகிகள் முன்னிலையில் அந்த கட்சியில் ஐக்கியமானார். அமலாக்கத்துறை கைது மற்றும் அமலாக்கத்துறை காவலுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பொய்யான தகவல்களை நீதிமன்றத்திற்கு அளிப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என கூறுவதெல்லாம் மிகப்பெரிய கற்பனை என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் கூறப்பட்டுள்ளது. பாஜகவில் சேரும்படி மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பொய்யான குற்றச்சாட்டை கூறியதாக டெல்லி அமைச்சர் அதிஷிக்கு பாஜக அவதூறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தனது கருத்துக்களை அதிஷி திரும்ப பெறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா எச்சரித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் காஷ்மீரின் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிடும் என அந்த கட்சியின் தலைவர் மெஹபூபா முஃப்தி அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
கேரள மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக அம்மாநில உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி எஸ் மணிக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஓய்வு பெற்ற நிலையில் அவரை நியமிக்க அம்மாநில அரசு ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருந்தது. கர்நாடக மாநிலம் துரஹள்ளி காப்புக்காடு அருகே போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே சாலையை கடந்த சிறுத்தை குட்டியை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். வனப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த லாரிக்கடியில் தஞ்சமடைந்த நிலையில் சிறுத்தை குட்டி மீட்கப்பட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். பெங்களூரு அருகே பீதராஹள்ளியில் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 5க்கும் மேற்பட்ட வர்த்தக சிலிண்டர்கள் திடீரென வெடித்ததில் 2 பேர் காயமடைந்தனர். சிவனா என்பவர் சட்டவிரோதமாக கமர்ஷியல் சிலிண்டர்களை விநியோகம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. சமூக வலைதளம் மூலம் மலர்ந்த காதலால் 34 வயது பெண்ணை 80 வயது முதியவர் திருமணம் செய்துள்ளார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பலுராம் பக்கிரி என்ற முதியவரும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஷீலா இங்கில் என்ற பெண்ணும் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் பரவி வருகின்றன. காந்திபுரம் பகுதியில் கிணற்றுக்காக பள்ளம் தோண்டிய போது மண் சரிவு ஏற்பட்டு 2 சிக்கிக் கொண்டதால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே ஜேசிபி உதவியுடன் 2 பாதுகாப்பாக மீட்டனர். தெலங்கானாவில் மருந்து ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சங்காரெட்டி மாவட்டத்தில் மருந்து நிறுவனத்திற்கு சொந்தமான ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து மீட்பு குழுவினர் விரைந்தனர். டெல்லி வடகிழக்கு மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தப்பட்டது. ராமநவமி, ரமலான் மற்றும் அனுமன் ஜெயந்தி ஆகிய பண்டிகைகளை முன்னிட்டு பதற்றமான வடகிழக்கு மாவட்டத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. குஜராத் மாநிலம் மோர்பியில் தொழிற்சாலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விநாயக் கார்ப்பரேஷன் என்ற தொழிற்சாலையில் தீ விபத்தை தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்த போராடிய நிலையில் தீ விபத்துக்கான காரணம் வெளியாகவில்லை. ஸ்டார்ட் அப் நிறுவன சிஇஓவான தாய் 4 வயது மகனை கழுத்தை நெரித்து கொலை செய்தது எப்படி என்பது கோவா போலீசாரின் குற்றப்பத்திரிகையின் மூலம் அம்பலமாகி உள்ளது. பெங்களூருவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுச்சானா சேத் ஹோட்டல் அறையில் எழுதி வைத்திருந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். பெங்களூருவில் ஊபர் ஆட்டோவில் 11 கிலோமீட்டர் பயணித்த தம்பதிக்கு 1,03,11,000 ரூபாய் கட்டணமாக வந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் அதிகமாக வந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. விஸ்தாரா விமான நிறுவனத்தின் செயல்பாடுகள் இன்னும் 1 வாரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள விமானிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் நிறுவனத்தின் சிஇஓ வினோத் கண்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தனது எதிர்கால கணவன் மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்த 37 வயது மும்பை பெண் இணையத்தில் பேசுபொருளாகி உள்ளார். 4 லட்சம் சம்பாதிக்கும் அப்பெண் தனது மணமகன் சர்ஜன் அல்லது சிஏ ஆக இருப்பது நல்லது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்சார நுகர்வு 430 மில்லியன் யூனிட் என்ற அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மின்வெட்டு இல்லாத தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறையில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் சேட்டலைட் புகைப்படங்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போலீசார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் எதிரொலியாக 7 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கூரைநாடு பகுதியில் உள்ள பிரைமரி, நர்சரி மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் படுகர் இன மக்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமாடி வாக்கு சேகரித்தார். அருவங்காடு அருகே படுகர் இன மக்கள் பாரம்பரிய உடையை அணிவித்து வரவேற்பளித்ததைத் தொடர்ந்து அவர்களுடன் சேர்ந்து நடனமாடி ஆதரவு திரட்டினார். சென்னை பள்ளிக்கரணையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைச்செல்வியை ஆதரித்து சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஏரியில் வீடு கட்டுபவர்களுக்கு மின் இணைப்பு, சாலை, குடிநீர் வசதி வழங்கிவிட்டு மக்கள் ஆக்கிரமிப்பு என கூறுவதா என அரசுக்கு கேள்வி எழுப்பினார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியாவிற்கு ஆதரவாக அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் துண்டு பிரசுரம் விநியோகித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்த அவர் தேர்தலில் பாமகவிற்கு வாக்களிக்கும்படி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். பாஜக அரசு கல்லூரி படிப்புக்கும் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்துள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்தார். விளாத்திக்குளம் பகுதியில் பேசிய அவர், பாஜகவில் சேரவில்லை என்றால் வழக்கு தொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடியை போல் ரோட் ஷோ சென்று மக்களை சந்திக்கும் தைரியம் இருக்கிறதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் கொச்சையாக பேசுபவர்களுக்கு போட்டி வைத்தால் இந்திய அளவில் உதயநிதி தான் முதலிடம் பிடிப்பார் எனவும் விமர்சித்தார். பெரம்பலூர் மாவட்டம் கொளக்காநத்தம் பகுதியில் சிதம்பரம் தொகுதி விசிக வேட்பாளர் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சிக்கு வந்தால் தேர்தலே நடத்தப்படாமல் அதிபர் ஆட்சி வந்துவிடும் என்றும் மோடிதான் அதிபராக இருப்பார் என்றும் விமர்சித்தார். ஓபிஎஸ் தைரியமாக இந்த தேர்தலில் போட்டியிடும் போது இபிஎஸ் உடன் இருக்கும் மணிகள் போட்டியிடாமல் யாரையோ பலிகடா ஆக்கி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்தார். செல்லூர் பகுதியில் பேசிய அவர், 10 ஆண்டு நல்லாட்சி தந்த மோடிதான் மீண்டும் பிரதமர் என்றார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருவாடனை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பழாப்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சென்னை துறைமுகத்தில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வட மாநிலத்தவர்கள் அதிகமாக வாழும் பகுதியில் ஹிந்தி மொழிபெயர்ப்பாளரை கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தயாநிதி மாறனின் செயல் வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது. காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சிவகங்கை அதிமுக வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அரியக்குடி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் தேநீர் கடையில் டீ போட்டு கொடுத்து பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பார்வதிபுரம் பிள்ளையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு திறந்தவெளி வாகனத்தில் சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடிகர் மன்சூர் அலிகான் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காடு மலைகளை அழிப்பவர்களை வெட்டுவேன் என ஆவேசமாக வாக்குறுதி அளித்தார். அந்நியார் பிரச்சாரத்தின் போது எப்படி உள்ளே வரலாம் என கூறி அந்த வழியாக சென்ற வாகனங்களை முற்றுகையிட்டு தேமுதிக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆற்காடு பேருந்து நிலையத்தில் அரக்கோணம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரேமலதா பரப்புரையில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தபால் ஓட்டு பெறும் பணியை வரும் 5ஆம் தேதி வரை தேர்தல் அலுவலர்கள் மேற்கொள்ள உள்ளனர். இதற்காக 5 பேர் கொண்ட குழுவினர் ஓட்டுப்பெட்டியுடன் நேரடியாக சென்று ஓட்டுகளை பெற்று வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பானை சின்னம் மீது மை ஊற்றி அழிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜக்காம்பேட்டை பகுதியில் வரையப்பட்டிருந்த சின்னத்தை இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மை ஊற்றி அழிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. தவணை தொகை செலுத்தவில்லை என கூறி தகாத வார்த்தையால் திட்டி பைக்கை பறிமுதல் செய்ததாக பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் இண்டஸ்இண்ட் வங்கிக்கு 1,35,566 ரூபாய் அபராதம் விதித்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்றதாக கரூர் வைசியா வங்கியின் 46 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் SBIயில் இருந்து ஆவணங்கள் இன்றி மற்றொரு கிளைக்கு எடுத்துச் சென்ற 8 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். சென்னை நாகர்கோவிலுக்கு இடையே வியாழக்கிழமை தோறும் இயக்கப்பட்ட வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள குமரன் என்ற தனியார் பேருந்து அதிபர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 4,80 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்தனர். வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணம் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 4ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் உள்ள வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடுவதால் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை துறைப்பாக்கத்தில் நெஞ்சுவலி ஏற்பட்டு காரில் சுயநினைவின்றி கிடந்த நபரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த போக்குவரத்து போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன. ரவீந்தர் சிங் என்பவர் மூச்சு திணறலால் காரை நடுரோட்டில் நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேராயர் குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரைச் சேர்ந்த மரியசெல்வி என்பவர் தனது மாமாவான மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் அந்தோனி பாப்புசாமிக்கு ஆதரவாக மனு தாக்கல் செய்தார். அடுத்த பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே 1,25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.15 கிலோ எடையுள்ள தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்து உதவி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று பரிசுகளை தட்டி சென்றனர். தேசிய அறிவியல் தின விழாவை முன்னிட்டு வினாடி வினா, குறுக்கெழுத்து புதிர், கட்டுரை, பேச்சு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. கடன் வாங்கியதை மனைவி கண்டித்ததால் விரக்தியடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மதுரை மேலக்கோயில்குடியைச் சேர்ந்த வெங்கடேசன் தனது மனைவி பணிபுரியும் பள்ளியின் தலைமை ஆசிரியைக்கு வாட்ஸ்அப் வீடியோவும் அனுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். ராஜலட்சுமி என்ற பெண்ணிடம் 5 சவரன் செயினை இருவர் பறித்துக் கொண்டு ஓடிய நிலையில் ஒருவர் தப்பிவிட மற்றொருவர் சிக்கிக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காற்றுடன் பெய்த மழை காரணமாக சுமார் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. வாழை மரங்கள் சேதமடைந்த நிலையில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே வேனில் இருந்து 4,18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி, வைர நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. மதுரை திருப்பரங்குன்றத்தில் பஞ்சு மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சுகள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஊழியர்கள் அனைவரும் உடனே வெளியேறியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் தங்க நகையை பறித்து சென்ற வழக்கில் பேரன் உட்பட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ஜங்களாபுரத்தைச் சேர்ந்த மூதாட்டியின் பேரன் விக்னேஷ், அருள் மற்றும் கவியரசன் 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை உதவி பொறியாளர் வீட்டில் கொள்ளையடித்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்னந்தியாளம் பகுதியைச் சேர்ந்த சிட்டிபாபு வீட்டில் கொள்ளையடித்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயப்பன், கண்ணதாசனை கைது செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டா மாற்றம் செய்ய 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக BAO-வை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்தனர். கத்தாளம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் முத்தையா குட்டி என்பவரிடம் லஞ்சம் வாங்கிய போது கைது செய்யப்பட்டார். நாகையில் இருந்து மதுரைக்கு அரவைக்காக 2000 டன் நெல் மூட்டைகள் சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. திருக்குவளை, வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் தாளடி இறுதிக்கட்ட அறுவடை பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். காரில் டீசல் இல்லாததால் ஆத்திரமடைந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நடந்தே சென்ற காட்சி வைரலாகி வருகிறது. அலுவலக பணிகளை முடித்துவிட்டு புறப்பட்டவர் ஓட்டுநர் மற்றும் உதவியாளருக்கு லெப்ட் அண்ட் ரைட் விட்ட நிலையில் நீண்ட நேரம் சமாதானப்படுத்தி காரில் அழைத்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கல்லூரி மாணவர்கள் 1400 பேர் அம்பேத்கர் உருவம் போல அமர்ந்து 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தினர். கிருஷ்ணாபுரம் ஸ்ரீதேவி கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஐ வோட் ஃபார் ஷுர் என்ற வடிவில் அமர்ந்ததோடு உறுதிமொழியும் ஏற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் கொலை வழக்கில் கைதான தந்தையை மீட்க ஆசிரியர் வீட்டில் 60,000 பணம் மற்றும் தங்க வெள்ளி நகைகளை திருடிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருடிய நகைகளை கைப்பையில் போட்டுக்கொண்டு நடந்து சென்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பெண் கழுத்தை அறுத்து கொல்லப்பட்ட நிலையில் கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். பாகலூர் பகுதியை சேர்ந்த மகேந்திரன் என்பவரின் மனைவி பாரதி வீட்டில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வானக்கன் காட்டில் மனைவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கணவனை போலீசார் கைது செய்தனர். குடும்ப தகராறில் கணவன் ரெங்கசாமி தாக்கியதில் மயக்கமடைந்த மனைவி ஜீவிதாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே குப்பை கிடங்கில் தீப்பற்றியதால் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். 5 வாகனங்களில் விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். மழைநீர் வடிகால் அமைக்கு முறையாக அளவீடு செய்யாததால் கலைஞர் நகர் பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். IPL கிரிக்கெட் தொடரில் 106 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி கொல்கத்தா ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதலில் விளையாடிய கொல்கத்தா 272 ரன்கள் எடுத்த நிலையில் டெல்லி அணி 18வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 166 ரன்களை மட்டுமே எடுத்தது. IPL வரலாற்றில் 2வது அதிகபட்ச ரன்களை குவித்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வரலாறு படைத்துள்ளது. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் 272 ரன்கள் அடித்ததன் மூலம் இந்த சாதனையை கொல்கத்தா அணி படைத்துள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 277 ரன்கள் எடுத்து முதலிடத்தில் உள்ளது. 17வது IPL கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் இன்று குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெற உள்ளது. IPL தொடரில் வரும் 8ஆம் தேதி சென்னை கொல்கத்தா அணிகள் மோத உள்ள நிலையில் அதற்கான டிக்கெட் விற்பனை நாளை ஆன்லைனில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 8ஆம் தேதி இரு அணிகளும் பலப்பரீட்சை மேற்கொள்ள உள்ளன. நடப்பு IPL தொடரில் இருந்து லக்னோ அணியின் வேகப்பந்து வீச்சாளர் சிவமாவி விலகியுள்ளார். காயம் காரணமாக விலகியதால் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டின் TNPL கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூலை 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை TNPL போட்டிகள் நடைபெறும். சேலத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ் மற்றும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணிகள் மோதுகின்றன. இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முக்கிய அறிவிப்பு என்ன என்பது தொடர்பாக கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர்.
ஏப்ரல் 5ஆம் தேதி நடைபெறும் ஹைதராபாத்திற்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆடமாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடருக்காக முஸ்தபிசுர் தனது அமெரிக்க விசாவை பரிசீலிப்பதற்காக வங்கதேசம் சென்றதாக கூறப்படுகிறது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் இயக்குனரான சிதம்பரம் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிக்க உள்ளார். சிதம்பரம் தற்பொழுது மலையாளத்தில் படத்தை இயக்க உள்ள நிலையில் அந்த படத்தை இயக்கி முடித்த பின் நடிகர் விக்ரமின் படத்தை இயக்க திட்டமிட்டுள்ளார். நடிகர் அருண் விஜய் நடிக்கும் அவரது 36வது படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் போஸ்டரை வெளியிட்டுள்ள அவர் தனது புதிய படத்தினை பாபி பாலச்சந்திரன் தயாரிக்க உள்ளதாகவும் மற்ற விவரங்கள் இன்று வெளியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கு படங்களில் பிஸியாக நடித்து வரும் நடிகை சஞ்சனா கோடை வெயிலுக்கு இதமாக குழு போட்டோ ஷூட் நடத்தியுள்ளார். இந்த போட்டோ ஷூட்டின் புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ள நிலையில் ரசிகர்கள் லைக்குகளை குவித்து வருகின்றனர். நடிகர் கவின் புதுமுக இயக்குனர் விக்ரணன் அசோகன் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் நடிக்க உள்ளார். படத்தில் நடிகை ஆண்ட்ரியா வில்லி வேடத்தில் நடிப்பதாகவும் மே மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் கூறப்படும் நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. ஹாலிவுட் இயக்குனர் பிலிப் ஜான் இயக்கும் சர்வதேச திரைப்படத்தில் நடிகை ஸ்ருதி ஹாசன் இணைந்துள்ளார். இப்படத்தில் முதலில் நடிகை சமந்தா ஒப்பந்தமாகியிருந்த நிலையில் தசை அலர்ஜி நோய் காரணமாக அவர் விலகினார். இதனையடுத்து சென்னை ஸ்டோரி படத்தில் ஸ்ருதி ஹாசன் நடிக்க உள்ளார். அனிமல் பட நடிகர் ரன்பீர் கபூர் 8 கோடி ரூபாய்க்கு ஆடம்பர கார் வாங்கியுள்ளார். கருப்பு நிறத்தில் வாங்கிய புதிய காரை ரன்பீர் கபூர் அவரது வீட்டிற்கு ஓட்டிச் சென்ற வீடியோவை பகிர்ந்து ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த தேவபுரம் பகுதியில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் பங்குனி மாத பொங்கல் விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த பாலை அம்மனுக்கு ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலய தேர் திருவிழாவில் ஜாதி மத வேறுபாடின்றி ஏராளமானோர் பங்கேற்று செபஸ்தியாரை வழிபட்டனர். கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் முதல் நாள் 7 தேர்களும் 2வது நாள் 5 தேர்களும் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன. வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய டொயோட்டா அர்பன் க்ரூசர் டைசர் கார் விற்பனைக்கு வந்துள்ளது. பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த காரின் ஆரம்ப விலை 7.74 லட்சம் ரூபாயாகவும் இதன் டாப் வேரியன்டின் விலை 13.04 லட்சம் ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் தயாரித்த பொருட்களில் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் மூலம் ஹேக்கர்கள் ஊடுருவ அதிக வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் ஐபோன், ஐபேட், மேக்புக் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.